அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/6/2026 சனிக்கிழமை காலை 9:30 பிறகு பூரம் நட்சத்திரம். லக்கணம் மகரம். இவர்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு எது தேவை? முதலில் பார்ப்போம். இவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு தேவையானது என்னவென்று சொன்னால், இவர்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது. ஆம், மற்றவர்களை இவர்கள் சந்தோஷப்படுத்தினால் இவர்களுக்கு சந்தோஷம் வரும், இல்லை என்றால் வராது. அப்படி ஒரு தன்மை இவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் இந்த லக்கணத்துக்கு சொந்தக்காரன் சனி. வீடு சர வீடு, இன்னொரு வீடு கும்ப வீடு, அது சர வீடு. இது சர வீடு. சர வீடு என்று சொன்னால் உழைப்பின் மூலமாக மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். இது இவர்களுக்கு மிக பொருத்தமான ஒன்று. இவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இவர்கள் காட்டும் முதல் உழைப்பு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவது. உழைப்புக்கு அதிபதி இவர்கள். ஆகவே இவர்களுடைய பேச்சு சபையேறும். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவர்களுடைய முடிவு என்ன என்பதை அறிய ஒரு கூட்டம் ஆவலாக இருக்கும். எனவே நேர்மறை பேச்சு தேவை. அடுத்தவளுக்கு ஆறுதல் மொழி போல, அடுத்தவளை ஊக்குவிக்கும் வார்த்தைகளாக வர வேண்டும். இது மிக மிக முக்கியம். மகர ராசி யார் யாருக்கெல்லாம் வருகின்றதோ, அது லக்கணமாக இருந்தாலும் ஒருவேளை ராசியாக இருந்தாலும் அப்படித்தான். இவர்களுக்கு சந்தோஷம் கிட்ட வேண்டும் என்று சொன்னால் எதையாவது அனுபவித்து, எதையாவது பெற்று, ஒரு பொருளை வாங்கி முடியவே முடியாது. சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இவர்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்து அவர்கள் சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷம் இவர்களுக்கு திருப்பி வரும், பல மடங்காக கூட திருப்பி வரும். எனவே அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தினால் இவர்கள் சந்தோஷம் பெறுவார்கள். நேர்மறை பேச்சு வேண்டும். எந்த ஒரு பேச்சும் எதிர்மறையாக இருக்கவே கூடாது. ஏனென்றால் இவர்களது பேச்சால் அடுத்தவர்கள், மற்றவர்கள் ஒரு சந்தோஷம் அடைய, அந்த சந்தோஷம் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது வேண்டியது. இது மிக மிக முக்கியம். வேண்டாதது என்ன? எளிமையாக இருக்க வேண்டும். பகட்டு ஆடம்பரம் கூடவே கூடாது. எதிர்மறை பேச்சு கூடவே கூடாது. ஒழுக்கமின்மை கூடவே கூடாது. ஏனென்றால் இவர்கள் ஒரு உதாரண புருஷர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அடுத்தவர்கள் விரும்புவார்கள். இப்படிப்பட்ட ஒரு தன்மை அடுத்தவர்களுக்கு இவர்கள் மேல் ஏற்படுகின்ற காரணத்தால் ஒழுக்கம் வேண்டும், எளிமை வேண்டும். இப்படி இருந்தால் வாழ்நாள் முழுமைக்கும் இவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்றைய தினம் நன்மையை செய்யும் பார்ப்போம். ஹஸ்தம், சுவாதி, மூலம், உத்திராடம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், மகம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ஒரு நல்ல இடத்தை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். உங்கள் பேச்சாலும் உங்களது செயலாலும் ஒரு உயர்ந்த இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம். ரிஷபராசி அன்பர்களே,
எளிதில் தீர்க்க முடியாத ஒரு கஷ்டம் உங்களை பிடித்து விட்டது இன்று. அதை உங்களது திறமையின் மூலமாக லாவகமாக அகற்றுவீர்கள். இன்றைய உங்கள் திறமை பாராட்டுக்கு உரியது. மிதுன ராசி அன்பர்களே, எது உங்களுக்கு தேவை என்று நீங்கள் கருதி கொண்டு செயல்பட்டீர்களோ அதை பெறுவீர்கள் உங்கள் முயற்சியால். கடகராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களது திறமையான பேச்சால், பேச்சு திறனால் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை கவரும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய முறையில் செய்து ஒரு நல்ல நிலையை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் இருக்கும். அதற்கொப்ப உங்களது பேச்சும் உங்களது லட்சியமும் சற்றே மாறுபட்டு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, லாபம் உண்டு. நீங்கள் காட்டும் உங்களது ஒரு புது முயற்சியால் இந்த லாபம் வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை இருக்கிறது. மறுபாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகளை நீங்கள் செய்யக்கூடும். எனவே மதியத்திற்கு பிறகு கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அனாவசியமான செலவுகள், உங்களுக்கு கொஞ்சம் கூட பயன் தரா செலவுகள். மறுபாதி நீங்கள் எதிர்பாரா பண வரவுகள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, நாம் இந்த இடத்தை பிடிக்க முடியுமா, இது நமக்கு கிடைக்குமா என்றெல்லாம் நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்த ஒன்று அந்நியர் உதவி மூலம் இன்று கிடைக்கும். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, தனக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை உங்களது திறமையாலும் சரியான இடத்தை நீங்கள் அணுகுவதாலும் சாத்தியமாகும். நல்ல நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, எதிர்பாரா இடத்திலிருந்து வருகின்ற ஒரு சில தடைகளால் உங்கள் முயற்சி, அந்த முயற்சியால் கிடைக்கக்கூடிய வெற்றி சற்று தாமதமாகும். கவனம் வேண்டும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.